ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரியில் தென்னிந்திய வரலாறுலேருந்து டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம். தென்னிந்திய வரலாறில் சோழர்கள் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சுங்கம் தவிர்த்த சோழன் என்று அழைக்கப்படுபவர் முதலாம் குலோத்துங்க சோழன். சுங்கம் தவிர்த்த சோழன் யார் அப்படின்னா முதலாம் குலோத்துங்க சோழன். எந்த காலகட்டத்தில் 4 கைகளுடன் கூடிய நடராஜரின் வெண்கல சின்னங்கள் வார்க்கப்பட்டன அப்படின்னா சோழர்கள் காலம். எந்த காலகட்டத்தில் 4 கைகளுடன் கூடிய நடராஜரின் வெண்கல சின்னங்கள் வார்க்கப்பட்டன? சோழர் காலம். நாகப்பட்டினத்தில் புத்த மடாலயம் அமைக்க எந்த சோழ மன்னர் சைலேந்திரர்களுக்கு அனுமதி வழங்கினார் அப்படின்னா முதலாம் ராஜராஜ சோழன். நாகப்பட்டினத்தில் புத்த மடாலயம் அமைக்க எந்த சோழ மன்னர் சைலேந்திரர்களுக்கு அனுமதி வழங்கினார்? முதலாம் ராஜராஜன். கரிகாலனுக்கு திருப்புமுனையாக இருந்த போர் வெண்ணிப்போர். கரிகாலனுக்கு திருப்புமுனையாக இருந்த போர் வெண்ணிப்போர். டேஷ் கல்வெட்டு சோழர்களின் கிராம நிர்வாக முறையினை பற்றி குறிப்பிடுகிறது. உத்திரமேரூர் கல்வெட்டு. எந்த கல்வெட்டு சோழர்களின் கிராம நிர்வாக முறையை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னா உத்திரமேரூர் கல்வெட்டு. சிதம்பரம் நடராஜர் ஆலயத்திற்கு பொற்கூரை வேந்தவன் யார் அப்படின்னா முதலாம் பராந்தக சோழன். சிதம்பரம் நடராஜர் ஆலயத்திற்கு பொற்கூரை வேந்தவன் முதலாம் பராந்தக சோழன். முதலாம் ஆதித்த சோழனின் மகன் முதலாம் பராந்தகன் பாண்டிய மன்னரை தோற்கடித்ததால் பெற்ற பட்டம் மதுரை கொண்டான். முதலாம் பராந்தக சோழனுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா மதுரை கொண்டான். முதலாம் ஆதித்த சோழனின் மகன் முதலாம் பராந்தகன் பாண்டிய மன்னரை தோற்கடித்ததால் பெற்ற பட்டம் தான் அந்த மதுரை கொண்டான். சோழர்களின் ஆட்சியில் கூற்றம் எனப்படுவது பல கிராமங்கள் கொண்ட தொகுப்பு. சோழர்கள் ஆட்சியில் கூற்றம் அப்படின்னா என்னன்னா பல கிராமங்கள் கொண்ட தொகுப்பு. கரிகார் சோழனின் இயற்பெயர் என்ன அப்படின்னா திருமாவளவன். கரிகார் சோழனின் இயற்பெயர் திருமாவளவன். அடுத்த பொறுத்துக ராஷ்டிரகூடர்கள் அதிக எண்ணிக்கையிலான கோட்டைகள். ராஷ்டிரகூடர்கள் அதிக எண்ணிக்கையிலான கோட்டைகள். சோழர்கள் கிராம உள்ளூர் தன்னாட்சி. பல்லவர்கள் கட்டடக்கலைக்கு ஆதரவு. சாளுக்கியர்கள் வேசரா கட்டடக்கலை. ராஷ்டிரகூடர்கள் பார்த்தோம் அப்படின்னா அதிக எண்ணிக்கையிலான கோட்டைகளை கட்டியிருக்காங்க. சோழர்கள் கிராம உள்ளூர் தன்னாட்சி. பல்லவர்கள் கட்டடக்கலைக்கு ஆதரவு. சாளுக்கியர்கள் வேசரா கட்டடக்கலை. ஆன்சர் ஏ. கடியலூர் உருத்திரங்கண்ணனாரின் பட்டினப்பாலை செய்யுளுக்காக 16 லட்சம் பொற்காசுகளை வழங்கிய அரசர் யார் அப்படின்னா கரிகாலன். கடியலூர் உருத்திரங்கண்ணனாரின் பட்டினப்பாலை செய்யுளுக்காக 16 லட்சம் பொற்காசுகளை வழங்கிய அரசர் கரிகாலன். பிற்கால சோழர் காலத்தில் இறையிலி என்பது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா வரி இல்லாத நிலம். பிற்கால சோழர்கள் காலத்தில் இறையிலி அப்படின்னா என்ன அப்படின்னா வரி இல்லாத நிலம். அடுத்து கால வரிசைப்படி சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் கொடுத்துருக்கிறபடி நம்ம வரிசைப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் பராந்தக சோழன், அடுத்து ராஜராஜ சோழன், ராஜாதி ராஜன், அடுத்து குலோத்துங்கன் 1. கால வரிசைப்படி இதில் சோழர்களுடைய வரிசை ஃபுல்லாகவே நமக்கு தெரிஞ்சால் தான் இதை பண்ண முடியும். பராந்தகன் 1, அடுத்து ராஜராஜன் 1, ராஜாதி ராஜன் 1, அடுத்து குலோத்துங்க சோழன். இது ஸ்டார்டிங்லேருந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா முதல்ல சோழ ஆட்சி விஜயாலய சோழன், அடுத்து ஆதித்த சோழன், அப்புறம் முதலாம் பராந்தக சோழன், கண்டராதித்த சோழன், அரிஞ்சய சோழன், சுந்தர சோழன், உத்தம சோழன், அடுத்து தான் ராஜராஜ சோழன், முதலாம் ராஜராஜ சோழன், அடுத்து ராஜேந்திர சோழன், அடுத்து ராஜாதி ராஜ சோழன். அந்த வருஷம் ஃபுல்லாகவே நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வருஷப்படுத்த முடியும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதில் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஆன்சர் டி, பராந்தக சோழன். பராந்தக சோழனுக்கு அப்புறம் யாருன்னா இதில் கொடுத்துருக்கிறபடி பார்த்தோம்னா ராஜராஜ சோழன், அடுத்து ராஜாதி ராஜ சோழன், அடுத்து குலோத்துங்க சோழன். மதுரை கொண்டான் என்று புகழப்பட்டவர் யார் அப்படின்னா முதலாம் பராந்தக சோழன். மதுரை கொண்டான் என்று புகழப்பட்டவர் யார்? முதலாம் பராந்தக சோழன். சோழர்களின் சமூக அரசியல் நிலை பற்றி கூறும் நூல் கலிங்கத்து பரணி. சோழர்களின் அரசியல் சமூக அரசியல் நிலை பற்றி கூறுவது கலிங்கத்து பரணி. சீனாவைக்கு முதலில் தூதுக்குழுவை அனுப்பிய சோழ மன்னனின் பெயர் முதலாம் ராஜேந்திர சோழன். சீனாவைக்கு முதலில் தூதுக்குழுவை அனுப்பிய சோழ மன்னன் யார் அப்படின்னா முதலாம் ராஜேந்திர சோழன். சோழ அரசில் மூத்த மகன் யுவராஜன் என்று அழைக்கப்பட்டார். சோழ அரசில் மூத்த மகன் யுவராஜன் என்று அழைக்கப்பட்டார். அடுத்த ஒரு பொறுத்துக கீழ்கண்டவற்றில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இளஞ்சேட் சென்னி. இளஞ்சேட் சென்னி செங்குட்டுவன் கொடுத்துருக்காங்க. செங்குட்டுவன் அப்படிங்கிறது சேர மன்னன். சேரன் செங்குட்டுவன் சொல்லுவோம்ல, அது சேரன். ஆனால் இளஞ்சேட் சென்னி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா சோழன். இளஞ்சேட் சென்னி அப்படிங்கிறது சோழன். அதனால் இது தவறு. மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு, இது கரெக்டு. உருத்திரங்கண்ணனார் பட்டினப்பாலை. வேளிர் குல சிற்றரசர் திதியன், இதுவும் கரெக்டு. ஃபஸ்ட்டு மட்டும் தப்பு. என்ன தப்பு அப்படின்னா செங்குட்டுங்கிறவர் சேரன், ஆனால் இளஞ்சேட் சென்னியார் சோழன். கீழ்கண்டவற்றுள் எவை சோழர்கள் காலத்தில் கல்வி மையமாக திகழ்ந்தது? எண்ணாயிரம், திருப்புவனம், திருமுக்கூடல், திருவெற்றியூர்.
இது எல்லாமே மேற்கூறிய அனைத்தும் கீழ்கண்டவற்றுள் எவை சோழர்கள் காலத்தில் கல்வி மையமாக திகழ்ந்தது அப்படின்னா எண்ணாயிரம், திருப்புவனம், திருமுக்கூடல், திருவொற்றியூர். பின்வரும் துறைமுகங்களில் சங்ககால துறைமுகம் இல்லாத நகரம் எது அப்படின்னா உறையூர். புகார், கொர்க்கை, தொண்டி இந்த மூணுமே சங்ககால துறைமுகம். இந்த உறையூர் அப்படிங்கிறது இல்லை. பின்வரும் துறைமுகங்களில் சங்ககால துறைமுகம் இல்லாத நகரம் எது அப்படின்னா உறையூர். இப்போ நம்ம பாடத்துலேருந்து கொஞ்சம் பார்க்கலாம். இது வந்து பார்த்தோன்னா 7th ஸ்டாண்டர்ட் அலகு 3ல் தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் அப்படிங்கிற ஒரு லெசன் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோன்னா 12th எத்திக்ஸ் புக்கில் ஒரு பாடம் இருக்குது. அதுமாதிரி 11th ஹிஸ்ட்ரி புக்லேயும் ஒரு பாடம் இருக்குது. அதுலேருந்து நமக்கு சோழர்கள் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம சோழர்கள் பார்த்தோம் அப்படின்னா பண்டைய சோழ அரசு எங்கே இருந்ததுன்னா காவிரி ஆற்றின் கழிமுக பகுதியினை மையமாக கொண்டிருந்தது. அதனுடைய தலைநகர் வந்து உறையூர். இன்றைய திருச்சிராப்பள்ளி தான் வந்து இருந்தது. பண்டைய சோழ அரசு வந்து காவிரி ஆற்றின் கழிமுக பகுதியை தான் மையமாக கொண்டு அவங்க ஆட்சி புரிஞ்சாங்க. இன்றைய திருச்சிராப்பள்ளி. 9ஆம் நூற்றாண்டில் காவிரிக்கு வடக்கே ஒரு சிறு பகுதியினை ஆண்டு வந்த விஜயாலயன் சோழ வம்சத்தை மீட்டெழ செய்தார். காவிரிக்கு வடக்கே ஒரு சிறு பகுதியை ஆட்சி புரிஞ்சு வந்தவர் யார் அப்படின்னா விஜயாலய சோழன். அவர் தான் என்ன பண்ணார், சோழ வம்சத்தை மீட்டெழ செய்தார். அவர் தஞ்சாவூரை கைப்பற்றி அதை தனது தலைநகராக ஆக்கினார். என்ன பண்ணுறாரு, அவர் தஞ்சாவூரை கைப்பற்றுறாரு, அது தலைநகராக ஆக்கிறாரு. பிற்காலத்தில் முதலாம் ராஜேந்திரனும் அவருக்கு பின் வந்தோரும் புதிதாக நிர்ணயிக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு சோழ பேரரசை ஆட்சி புரிஞ்சாங்க. விஜயாலய சோழனுக்கு பின் வந்த சோழர்கள் பார்த்தோன்னா யாருன்னா ராஜேந்திரன் அவரும் அவருக்கு பின்னாடி வந்த எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு என்ன பண்ணுறாங்க சோழ பேரரசை வந்து ஆட்சி புரிகிறாங்க. முதலாம் ராஜராஜ சோழன் அவர் பார்த்தோன்னா 985 to 1014 சோழ பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற அரசர். இப்போ சோழ பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற அரசர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா யார், முதலாம் ராஜராஜ சோழன். அவருடைய ஆட்சி காலம் பார்த்தோன்னா 985 1014. அவருடைய கப்பற் படையெடுப்புகள் மேலை கடற்கரையிலும் இலங்கையிலும் சோழர் ஆட்சி விரிவடைவதற்கு வழிவகுத்தன. இந்த முதலாம் ராஜராஜ சோழனுடைய கப்பற் படையெடுப்புகள் பார்த்தோம் அப்படின்னா மேலை கடற்கரை இலங்கையில் சோழர் ஆட்சி விரிவடைய வழிவகுத்தன. இவர் பார்த்தோம் அப்படின்னா புகழ்பெற்ற ராஜராஜேஸ்வரம் கோவில், அதாவது பிரகதீஸ்வரர் கோவிலை தஞ்சாவூரில் கட்டுறாரு. ராஜராஜ சோழன் வந்து அதுக்கு இன்னொரு பேர் என்ன, ராஜராஜேஸ்வரம் கோவில், பிரகதீஸ்வரர் கோவில் கட்டுறாரு. அவருடைய மகனும் அவருக்கு பின்னர் ஆட்சி பொறுப்பை ஏற்றவர் யாருன்னா முதலாம் ராஜேந்திர சோழன். அவர் பார்த்தோன்னா 1014 1044. தந்தை போலவே பேரரசை விரிவுபடுத்தி கைப்பற்றிய பகுதிகளை ஒருங்கிணைத்து என்ன பண்ணுறாரு, அவருடைய காலத்திலும் சோழ பேரரசு தென்னிந்தியாவில் ஒரு வலுவான சக்தியாக விளங்கியது. முதலாம் ராஜராஜனின் ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கும் கீழே சாளுக்கியர்களுக்கும் இடையிலான திருமண உறவு தொடங்கியது. எப்போ வந்து திருமண உறவு சாளுக்கியர்களுக்கிடையே தொடங்குது அப்படின்னா முதலாம் ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்தில். முதலாம் ராஜராஜன் இருக்கார்ல, அவருடைய மகள் குந்தவை, அந்த குந்தவை தான் சாளுக்கிய இளவரசர் விமலாதித்தனை வந்து மணந்தார். முதலாம் ராஜராஜ சோழனுடைய மகள் யார் அப்படின்னா குந்தவை. அவங்க வந்து சாளுக்கிய இளவரசர் விமலாதித்தனை வந்து மணந்தார். அவர்களின் மகனான ராஜராஜ நரேந்திரன் முதலாம் ராஜேந்திரனின் மகளான அம்மங்கா தேவியை மணந்தார். இப்போ வந்து அந்த குந்தவைக்கும் அந்த விமலாதித்தன் அவங்களுக்கும் பிறந்த பையன்தான் யாருன்னா ராஜராஜ நரேந்திரன். இந்த ராஜராஜ நரேந்திரன் வந்து முதலாம் ராஜேந்திரன் இருக்கார்ல, ராஜராஜ சோழனுடைய பையன் ராஜேந்திரன், அவங்களோட மகள் அம்மங்கா தேவியை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அவர்களுடைய மகன் தான் யாருன்னா முதலாம் குலோத்துங்க சோழன். முதலாம் ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் தான் சோழர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் இடையிலே திருமண உறவு வந்து இருக்குது. இந்த முதலாம் ராஜராஜ சோழனுடைய மகள் யாருன்னா குந்தவை. இவங்க வந்து இந்த சாளுக்கிய இளவரசர் விமலாதித்தனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க 2 பேருடைய மகன் தான் யார் அப்படின்னா ராஜராஜ நரேந்திரன். இந்த ராஜராஜ நரேந்திரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா முதலாம் ராஜேந்திர சோழன் இருக்கார்ல, அவருடைய மகள், அதாவது ராஜராஜ சோழனுடைய பையன் தான் ராஜேந்திர சோழன். இந்த ராஜேந்திர சோழனுடைய மகளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. யாருன்னா ராஜராஜ நரேந்திரன். அம்மங்கா தேவி அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பிறக்கிற பையன் தான் யாருன்னா முதலாம் குலோத்துங்க சோழன். இந்த முதலாம் குலோத்துங்க சோழன் மூலமாக தான் சாளுக்கிய சோழ மரபு முதல்ல ஸ்டார்ட் ஆகுது. சாளுக்கிய சோழ மரபு. கங்கை கொண்டான், கங்கையை கைப்பற்றியவர் என்று தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டார். இது வந்து ராஜேந்திர சோழன் என்ன பண்ணுறாரு, தென்னிந்தியாவில் ஒரு பெரிய சக்தியாக விளங்கியது. அப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாரு, பல படையெடுப்புகள், வட இந்திய படையெடுப்பின் பல பகுதிகளை வந்து கைப்பற்றுறாரு. ராஜேந்திர சோழன் கங்கை கொண்டான், கங்கையை கைப்பற்றியவர் என்று தன்னை பிரகடனப்படுத்துகிறாரு. வட இந்திய போர்களில் பெற்ற வெற்றியின் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் வந்து எழுப்பப்படுது. எதனால் வந்து கங்கை கொண்ட சோழ கோயில் வந்து எழுப்பப்படுது அப்படின்னா கங்கை பகுதியில் பெற்ற வெற்றியின் நினைவாக, வட இந்திய போர்களில் பெற்ற வெற்றியின் நினைவாக தான் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் வந்து எழுப்பப்படுது. அவருடைய கடற்படை ஸ்ரீ விஜய பேரரசை தெற்கு சுமத்ரா கைப்பற்ற அவருக்கு துணை புரிந்தது. சோழர்களின்
கடற்பகுதிகளின் மீதான கட்டுப்பாடு கடல் கடந்த வணிகம் செழித்தோங்க உதவியது. அப்போ கங்கை கொண்டான் அப்படின்ட்டு கங்கையை கைப்பற்றியவர் அப்படின்ட்டு ராஜேந்திர சோழன் என்ன பண்ணுறாரு, தன்னை பிரகடனப்படுத்துகிறாரு. வட இந்திய போர்களில் பெற்ற வெற்றியின் காரணமாக இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற கோவில் வந்து எழுப்பப்படுது. இவருடைய ஸ்ரீ விஜய அதாவது கடற்படை ஸ்ரீ விஜய பேரரசர் தெற்கு சுமத்ரா அப்படிங்கிற பகுதிகள் வந்து கைப்பற்ற அவருக்கு துணை புரிந்தது. சோழர்களின் கடற்பகுதிகளின் மீதான கட்டுப்பாடு கடல் கடந்த வணிகம் செழித்தோட உதவியது. சோழ பேரரசின் சரிவு பார்க்குறோம். முதலாம் ராஜேந்திர சோழனை தொடர்ந்து பதவியேற்ற மூவரும் திறமை வாய்ந்த அரசர்கள் கிடையாது. 3 பேர், முதல்ல ராஜராஜ சோழன், அடுத்து ராஜேந்திர சோழன், அதுக்கப்புறம் 3 பேர் பதவி இருக்கிறாங்க. 3 பேருமே திறமை இல்லாதவங்க. 3ஆவதாக ஒருத்தர் பதவி இருக்கிறார். அவர் யாருன்னா வீரராஜேந்திரனின் மகன் அதிராஜேந்திரன் அப்படிங்கிறவர் வந்து பதவி இருக்கிறாரு. அவர் வந்து உள்நாட்டு கழகம் ஒன்றில் கொல்லப்படுறாரு. அவருடன் விஜயாலயனின் வழிவந்தோர் ஆட்சி வந்து முடிவடைந்தது. ஃபஸ்ட்டு தஞ்சாவூரை கைப்பற்றி விஜயாலய சோழன் உள்ளே வரார்ல, சோழ வம்சத்தை மீட்டெழ செய்கிறார்ல, அவர்லேருந்து ஒருத்தராக வராங்க. முதலாம் ராஜராஜ சோழன், அடுத்து ராஜேந்திர சோழன். அதுக்கப்புறம் ஒரு 3 பேர் ஆட்சி புரிகிறாங்க. அவங்களோட ஆட்சி வந்து சிறப்பாக இல்லை. அதுக்கடுத்து யார் வராங்க அப்படின்னா அவருடைய பையன் சொல்ல முடியாது, அந்த 3 பேருக்கும் அடுத்து ஒருத்தர் வரார். அவர் யாருன்னா வீரராஜேந்திரன். வீரராஜேந்திரனுடைய பையன் தான் யார் அப்படின்னா அதிராஜேந்திரன். அவர் வந்து உள்நாட்டு கழகத்தில் வந்து கொல்லப்படுறாரு. அவரோட அந்த விஜயாலய சோழன் அந்த வழிவந்தருடைய ஆட்சி வந்து முடிஞ்சிருது. அதிராஜேந்திரனின் மறைவை கேள்விப்பட்டவுடன் கீழை சாளுக்கிய இளவரசரான ராஜேந்திர சாளுக்கியன் சோழ அரியணையை கைப்பற்றாரு. இப்போ வந்து சோழ ஆட்சி வந்து வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படிங்கிறத கேள்விப்படுறது யார் அப்படின்னா கீழை சாளுக்கிய இளவரசன். யார் அப்படின்னா ராஜேந்திர சாளுக்கியன் சோழ அரியணையை வந்து கைப்பற்றாரு. இவர் தான் முதலாம் குலோத்துங்கன் அப்படிங்கிற பெயரில் வந்து சோழ சாளுக்கிய வம்சத்தின் ஆட்சியினை வந்து தொடங்கி வைக்கிறார். முதலாம் குலோத்துங்க சோழனுடைய இன்னொரு பெயர் தான் என்ன அப்படின்னா ராஜேந்திர சாளுக்கியன். ஏன்னா அவங்க அம்மா அப்பா வந்து யார், முதலாம் ராஜராஜனுடைய ஆட்சி காலத்தில் தான் 2 பேருக்கும் வந்து சோழர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் என்ன ஆகுது, திருமண உறவு வந்து ஏற்படுது. இந்த முதலாம் ராஜராஜனுடைய மகள் தான் யார், குந்தவை வந்து சாளுக்கிய இளவரசன் விமலாதித்தனை வந்து கல்யாணம் பண்ணுறாரு. அப்போ தான் வந்து அவங்களுக்கு பிறக்கிற பையன் தான் யார் அப்படின்னா ராஜராஜ நரேந்திரன். இந்த ராஜராஜ நரேந்திரன் என்ன பண்ணுறாருன்னா ராஜேந்திர சோழனுடைய பொண்ணு வந்து அமங்காதேவியை கல்யாணம் பண்ணுறாரு. இவங்களுக்கு பிறக்கிறது தான் யார் அப்படின்னா அந்த முதலாம் குலோத்துங்கன். அதனால் அந்த முதலாம் குலோத்துங்கனுடைய பெயர் என்ன அப்படின்னா அவர் சாளுக்கியன் தானே, அவங்க அப்பா வந்து சாளுக்கியன், அதாவது விமலாதித்தன். அதனால் பேரில் என்ன வச்சுருக்காருன்னா ராஜேந்திர சாளுக்கியன். அவருடைய பேர் வந்து ராஜேந்திர சாளுக்கியன் வச்சுருக்காரு. அப்புறம் வந்து முதலாம் குலோத்துங்கன் அப்படிங்கிற பேரில் வந்து சாளுக்கிய சோழ வம்சத்தின் ஆட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. சோழ ஆட்சி வந்து வீழ்ச்சி அடைந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே இவர் வந்து உள்ளே வந்துடுறாரு. அடுத்து 1279 பாண்டிய அரசன் முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் 3ஆம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்து பாண்டியர் ஆட்சியினை இன்றைய தமிழகத்தில் நிறுவினார். அத்துடன் சோழ வம்சத்தின் ஆட்சி முடிவுற்றது. சோழ வம்சத்தின் ஆட்சி வந்து எப்படி முடிவடையுது அப்படின்னா 1279 பாண்டிய அரசன் முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் இவர் வந்து என்ன பண்ணுறார், முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் வந்து 3ஆம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்து பாண்டியர் ஆட்சியினை தமிழகத்துக்கு கொண்டு வந்திருந்தார். இதோட சோழ ஆட்சி வந்து என்ன ஆயிடுது, முடிவடைஞ்சிருது. அந்த சோழ ஆட்சியில் பார்த்தோம் அப்படின்னா அரசர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தனது மூத்த மகனை தனது வாரிசாக தேர்வு செய்வாங்க. மூத்த மகனை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா யுவராஜாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. யுவராஜாக்கள் நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக மண்டல ஆளுநர்களாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நியமிப்பாங்க. நிர்வாகத்தில் வந்து பயிற்சி பெறுவதற்காக மண்டல ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டாங்க. இப்போ சோழ வம்சத்தில் அவங்களுடைய வாரிசு என்னன்னு சொல்லுவாங்கன்னா மூத்த மகனை யுவராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிர்வாக வசதிக்காக பேரரசு என்ன பண்ணுவாங்க, மண்டலங்களாக பிரிச்சிருந்தாங்க. மண்டலம் வந்து நாடுகளாக பிரிக்கப்படும். நாடு வந்து கூற்றங்கள், அதாவது கூற்றங்கள் அப்படின்னா கிராமங்களின் தொகுப்பு. நிர்வாகத்தில் வந்து மிகச்சிறிய அழகு எதுனா கிராமம்தான். ஃபஸ்ட்டு வந்து மண்டலங்களாக இருந்து மண்டலங்கள் வந்து நாடுகளாக பிரிப்பாங்க. நாடுகள் வந்து கூற்றங்களாக பிரிப்பாங்க. கூற்றம் அப்படின்னா பல கிராமங்களின் தொகுப்பு. உத்திரமேரூர் கல்வெட்டுகள் நாம் என்னென்னு பார்க்கலாம். இன்றைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்திரமேரூர் அப்படிங்கிற கிராமம் பிராமணர்களுக்கு கொடையாக கொடுக்கப்பட்ட ஒரு பிரம்மதேய கிராமம். இப்போ இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அந்த இருக்குது உத்திரமேரூர் அப்படிங்கிற கிராமம். இது வந்து பிராமணர்களுக்கு கொடையாக கொடுக்கப்பட்ட ஒரு பிரம்மதேய கிராமம். இந்த கிராமத்தில் கிராம சபைக்கான உறுப்பினர்கள் வந்து எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்பது குறித்து ஒரு கல்வெட்டு வந்து இருக்குது. அதாவது ஒவ்வொரு வார்டு, நம்ம வார்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வார்டுனா குடும்பம்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து உறுப்பினர்கள் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். மொத்தம் 30 குடும்பங்கள் இருந்தன. போட்டியிடும் ஆடவர்கள் வந்து 35லேருந்து 70 வயதுக்கு உள்ளதான் இருக்கணும். அதாவது அந்த ஒவ்வொரு வார்டு வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு வார்டுக்கு ஒவ்வொரு உறுப்பினர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. மொத்தம் எத்தனை வார்டு இருந்துச்சுன்னா 30 வார்டுகள் இருந்துச்சு. அதில் பார்த்தோன்னா ஆடவர்கள் வந்து எவ்வளோ வயசுனா 35லேருந்து 70 வயசுக்குள் வந்து இருக்கணும். அதே மாதிரி இல்லாமல் அவங்க வந்து வேத நூல்களிலும் சமய நூல்களிலும் தேர்ச்சி பெற்று
இருக்கணும். அதேமாதிரி நிலமுடையவர்களாகவோ அல்லது சொந்த வீடு உடையவர்களாகவோ அவங்க இருக்க வேண்டும். நிலமும் சொந்த வீடு வந்து இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறதா வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வார்டுக்கும் வந்து ஒரு உறுப்பினரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பள்ளிச்சந்தம் அப்படின்னு சொன்னாங்க. வேளாண் வகை என்னும் நிலங்களின் உடைமையாளர்களை வேளாளர் அப்படின்னு சொன்னாங்க. வேளாளரில் ஒரு பிரிவினர் உழுகுடி என்போரின் நிலங்களில் அவங்க உழுகுடி அப்படிங்கிறவங்க வந்து நிலங்களின் உடைமையாளர்கள் கிடையாது. அதில் வந்து வேலை செய்கிறவங்களை வந்து உழுகுடி அப்படின்னு சொல்லுவாங்க. வேளாளர் வந்து யார் அப்படின்னா நிலங்களின் உடைமையாளர்கள் வந்து வேளாளர். அந்த வேளாளர்லேயே ஒரு பிரிவு இருந்தாங்க. அவங்க யார் அப்படின்னா உழுகுடி. அவங்க வந்து நிலங்களின் உடைமையாளர் கிடையாது. அப்போ சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் என்ன சொன்னோம்? பள்ளிச்சந்தம். வேளாண் வகை என்னும் நிலங்களின் உடைமையாளர்கள் வேளாளர்கள். இந்த வேளாளர்களே வந்து ஒரு வகையில் வந்து நில உடைமையாளர்கள் இல்லாதவங்க இருந்தாங்க. அவங்க யார் அப்படின்னா உழுகுடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா மொத்த விளைச்சலில் வேளாண் வகை நில உடைமையாளர்கள் மேல்வாரத்தை, அதாவது விளைச்சலின் பெரும்பகுதியை பெற்றார்கள். உழுகுடிகள் வந்து கீழ்வாரத்தை, விளைச்சலில் சிறிய பகுதியை பெற்றார்கள். அடிமை மற்றும் பணிசெய் மக்கள் என்போர் சமுதாயத்தின் கீழ்நிலை. அடிமைகளும் பணிசெய் மக்களும் சமுதாயத்தின் கீழ்நிலையில் இருந்தாங்க. அந்த வேளாளர்கள்னு சொன்னோம்ல, அவங்க வந்து மேல்வாரம், அதாவது விளைச்சலில் பெரும்பகுதி வந்து அவங்களுக்கு. உழுகுடிகளுக்கு விளைச்சலில் ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் கம்மியாக தான் கொடுத்தாங்க. இதுக்கு கீழே பார்த்தோன்னா அடிமை மற்றும் பணிசெய் மக்கள்லாம் சமுதாயத்தின் கீழ்நிலையில் இருந்தாங்க. சமூகத்தின் இடைமட்டத்தில் போர் செய்வோர் வணிகம் செய்வோர் வந்து இருந்தாங்க. அதுமாதிரி சோழரசின் வருவாய் பார்த்தோன்னா முக்கியமான வருவாய் வந்து நிலவரி தான் இருந்துச்சு. நிலவரியானது என்னன்னு சொன்னாங்கன்னா காணி கடன் அப்படின்னு சொன்னாங்க. நிலவரியை வந்து காணி கடன் அப்படின்னு சொன்னாங்க. நிலவரியை நிர்ணயம் செய்வதற்காக சோழ அரசு விரிவான அளவில் நில அளவை பணியினை மேற்கொண்டது. மகசூலில் 1/3 பகுதி வரியாக வசூலிக்கப்பட்டது. இவ்வரி பெரும்பாலும் தானியமாகவோ வசூல் செய்யப்பட்டது. தானியமாக நிலவரியினை தவிர தொழில் வரிகளும் வணிகத்தின் மீதான சுங்க வரிகளும் வசூலிக்கப்பட்டன. முக்கியமான வருவாய் பார்த்தோன்னா நிலவரி தான். அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா காணி கடன் அப்படின்னு சொன்னாங்க. நிலவரியை நிர்ணயம் செய்வதற்கு சோழ அரசு என்ன பண்ணாங்க? விரிவான அளவில் நில அளவை, ஏன்னா அவங்க தானியத்தை தான் அதிகமாக பெற்றாங்க நிலவரியில். மகசூலில் 1/3 பகுதி வந்து வரியாக வசூலிக்கப்பட்டது. இந்த வரி பெரும்பாலும் தானியம் தான் வசூல் பண்ணாங்க. அடுத்து சோழர்கள் நீர்ப்பாசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க. கங்கை கொண்ட சோழபுரத்தில் முதலாம் ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்ட 16 மைல் நீளம் கொண்ட ஏரி கரை தடுப்பணை மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து முதலாம் ராஜேந்திர சோழன் வந்து ஒரு நீர்த்தடாகம் வந்து உருவாக்கியிருக்கார். ஏரிக்கரை 16 மைல் நீளம் கொண்டது அது. அடுத்து அவங்களுடைய மதம் பார்த்தோன்னா சோழர்கள் சைவத்தின் மீது தான் மிகுந்த பற்று உடையவர்களாக இருந்தாங்க. சிவபெருமானின் திருவிளையாடல்கள் சைவ அடியார்களான நாயன்மார்களால் பாடல்களாக இயற்றப்பட்டன. சோழர்கள் வந்து என்ன சமயம் அப்படின்னா சைவ சமயம்தான். சிவபெருமானின் திருவிளையாடல்கள் வந்து நாயன்மார்களால் பாடல்களாக, நம்பியாண்ட நம்பியினால் துவக்கப்பட்டவை திருமுறைகள் அப்படின்னு அழைக்கப்பட்டன. திருமுறைகள் சொல்கிறோம்ல, சைவ திருமுறைகள். அதாவது வந்து அவனுடைய கல்வி பணி பார்த்தோன்னா சோழ அரசர்கள் கல்விக்கே முக்கியத்துவம் கொடுத்தாங்க. முதலாம் ராஜேந்திர சோழன் இருக்கார்ல, அவர் 8000, அதாவது இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. அதை வந்து ஏழை கிராம அந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு வேத கல்லூரி ஒன்றை நிறுவினார். அந்த கல்லூரியில் 14 ஆசிரியர்களின் வழிகாட்டுதலில் 340 மாணவர்கள் வேதம், இலக்கணம், உபநிடதங்கள் ஆகியவற்றை கற்றாங்க. சோழரசர்கள் வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. முதலாம் ராஜேந்திர சோழன் வந்து 8000 அப்படிங்கிற இடத்துல ஒரு கிராமத்தில் வந்து வேத கல்லூரி ஒன்றை நிறுவியிருந்தார். அந்த கல்லூரியில் 14 ஆசிரியர்கள் வழிகாட்டுதலில் 340 மாணவர்கள் வந்து கல்வி கற்றிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா இன்றைய புதுச்சேரிக்கு அருகில் உள்ள திருப்புவனை அப்படிங்கிற ஊரிலும் இன்றைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திருமுக்கூடலிலும் முறையே 1048, 1067 ஆகிய ஆண்டுகளில் இதே போன்ற கல்லூரிகள் வந்து நிறுவப்பட்டிருந்தன. புதுச்சேரியில் திருப்புவனை அப்படிங்கிற ஊரிலையும் அது எப்போ அப்படின்னா 1048, புதுச்சேரிக்கு அருகில் உள்ள திருப்புவனையில் வந்து 1048. அடுத்து பார்த்தோன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருமுக்கூடலில் பார்த்தோம் அப்படின்னா 1067 கல்லூரிகள் வந்து நிறுவப்பட்டிருந்து. அடுத்து சோழர்கள் காலத்தில் கோவில்கள் பார்த்தோன்னா தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், தராசுரம் ஆகிய இடங்களில் கோவில்கள் வந்து அமைச்சிருந்தாங்க. இவங்க காலகட்டத்தில் தான் பார்த்தோன்னா பெரிய புராணமும் கம்பராமாயணம் இக்காலப்பகுதியில் உள்ள மிக உன்னதமான இலக்கியங்கள். வணிகம் பார்க்கலாம். சோழர்கள் காலத்தில் வணிகம் பார்த்தோன்னா நல்லா இருந்தது. 5 வண்ணத்தார், மணி கிராமத்தார் அப்படிங்கிற வணிக குழுக்கள்லாம் இருந்தாங்க. அடுத்து பார்த்தோன்னா 5 வண்ணத்தார் அப்படின்னா யார் அப்படின்னா மேற்கு ஆசியர்கள், அரேபியர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் ஆகியோரை உள்ளடக்கியது. 5 வண்ணத்தார்னா 5 பேர் யாருன்னா மேற்கு ஆசியர்கள், அரேபியர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடல் கடந்து வணிகம் செய்வார். 5 வண்ணத்தார் அப்படிங்கிறவங்க கடல் கடந்து வணிகம் செய்கிறவங்க. அவர்கள் மேற்கு கடற்கரையோர துறைமுக நகரங்களில் குடியிருந்தாங்க. மணி கிராமத்தார் அப்படின்னா வணிக குழு வந்து உள்நாட்டு வணிகத்தை, மணி கிராமத்தார்னா உள்நாட்டிலே வணிகம் செஞ்சவங்க.
காலப்போக்கில் இந்த இரு அமைப்புகளும் 500வர் திசை 1500வர் என்னும் பெயர்களில் அழைக்கப்பட்டாங்க. இவங்க இவங்களுடைய தலைமையிடம் பார்த்தோன்னா கர்நாடக மாநிலம் ஐஹோல் அப்படிங்கிற இடத்துல தலைமை அமைப்பின் கீழ் அவங்க செயல்பட்டாங்க. அடுத்து பார்த்தோன்னா எத்திக்ஸில் ஒரு பாடம் இருக்குது. இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை அப்படிங்கிற பாடத்துலையும் பார்த்தோன்னா சோழர்கள் பற்றி கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் லைட்டாக பார்த்துடலாம். பழந்தமிழ்நாட்டை ஆண்ட மூவேந்தர்களுள் ஒருவர் தான் சோழர்கள். காவிரி பகுதியில் நெல் மிகுதியாக விளைந்த நாடு தான் சோழ நாடு. சோழ நாடு சோறுடைத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிபி 9ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வலிமை பெற்று விளங்கிய சோழ மன்னர்கள் பிற்கால சோழர்கள் பார்த்தோன்னா கிபி 9க்கு அப்புறம் வந்தவங்க தான் யார்? பிற்கால சோழர்கள். இந்திய வரலாற்றில் முதலாம் ராஜராஜ சோழனும் அவரது மகன் ராஜேந்திர சோழனும் குறிப்பிடத்தக்க சோழ மன்னர்கள். எத்தனையோ சோழ மன்னர்கள் வந்தாலும் நம்ம யாரை தான் ஃபஸ்ட்டு சொல்கிறோம் அப்படின்னா ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் அவருடைய பையன். இவங்க காலத்தில் பார்த்தோன்னா மெய்கீர்த்தி அப்படின்னு ஒன்று எழுதினாங்க. மெய்கீர்த்தினா என்ன அப்படின்னா அரசனின் புகழுக்குரிய சாதனைகளை விளக்கி கூறும் ஆவணம். இவை முதலாம் ராஜராஜ சோழன் காலத்தில் முக்கியத்துவம் பெற்றன. மெய்கீர்த்திகள் யாருடைய காலத்தில் முக்கியத்துவம் பெற்றனன்னு கேட்டாங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழனுடைய காலத்தில் முக்கியத்துவம் பெற்றன. இவருடைய ஆட்சி பிரிவுகள் ஏற்கனவே பார்த்தோம்ல. சோழ பேரரசு அப்படிங்கிறது எத்தனை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டது அப்படின்னா 9 மண்டலங்களாக பிரிச்சிருந்தாங்க. இதில் மிகச்சிறிய பிரிவு கிராமம், அதுக்கு மேலே நாடு, அதுக்கு மேலே வளநாடு, அதுக்கு மேலே பார்த்தோன்னா மண்டலம், அதாவது ஃபஸ்ட்டு கிராமம், மிகச்சிறிய பிரிவு கிராமம், அதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா நாடு, அடுத்து வளநாடு, அப்புறம் மண்டலம். சோழர் காலத்து மண்டலங்கள் 9ஆக பிரிச்சிருந்தாங்கல்ல, அது என்னென்னலாம் பார்க்கலாம். சோழ மண்டலம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா திருச்சி மற்றும் தஞ்சை பகுதிகள், இதான் சோழ மண்டலம். திருச்சி மற்றும் தஞ்சை பகுதிகள் சோழ மண்டலம். ராஜராஜ பாண்டி மண்டலம் அப்படிங்கிறது பாண்டி நாடு, அல்ல பாண்டின் பேர் வருதா பாண்டிய நாடு. ஜெயங்கொண்ட சோழ மண்டலம் தொண்டை நாடு, ஜெயங்கொண்ட சோழ மண்டலம் தொண்டை நாடு. மும்முடி சோழ மண்டலம் அப்படிங்கிறது இலங்கை, மும்முடி சோழ மண்டலம் அப்படின்னா இலங்கை. முடிகொண்ட சோழ மண்டலம் அப்படிங்கிறது கங்கபாடி. மும்முடி இலங்கை, முடிகொண்ட சோழ மண்டலம் கங்கபாடி. நிகரிலி சோழ மண்டலங்கிறது நுளாம்பாடி. நிகரிலி நூன்னு வச்சுக்கோங்க, நிகரிலி நுளாம்பாடி. அதிராஜராஜ சோழ மண்டலம் கொங்கு நாடு, அதிராஜராஜ சோழ மண்டலம் கொங்கு நாடு. மலை மண்டலம் கேரளா. வேங்கை மண்டலம் கீழை சாளுக்கிய நாடு. மலை எங்கே அதிகமாக இருக்கும்? கேரளா தானே, மழை அதிகமாக பெய்யும்ல, கேரளா. அதிராஜராஜ சோழ மண்டலங்கிறது கொங்கு நாடு. வேங்கை மண்டலங்கிறது கீழை சாளுக்கிய நாடு, வேங்கைங்கிறது கீழை சாளுக்கிய நாடு. அடுத்து அங்கே இருந்த இவங்க அமைச்சர்கள் மாதிரி இருந்தாங்க. அவங்க யாரெல்லாம் பார்க்கலாம். திருவாய்க்கேள்வி அப்படிங்கிறவர் பார்த்தோன்னா அரசனின் ஆணைகளை வெளியிடுபவர். இவர் தான் யார் அப்படின்னா அரசனின் ஆணைகளை எல்லாம் வெளியிடுபவர். திருமந்திர ஓலை நாயகம், அவர் அரசரின் ஆணைகளை ஓலைன்னு வருதா, ஓலையில எழுதுபவர். அரசரின் ஆணைகளை என்ன பண்ணுவார்? ஓலையில எழுதுவார். திருவாய்க்கேள்விங்கிறவர் அரசனின் ஆணைகளை வெளியிடுவார். கேள்வி வேள்வி வெளியிடுவர், அவர் தான் அது. திருமந்திர ஓலை நாயகம் அப்படிங்கிறவர் அரசனின் ஆணைகளை என்ன பண்ணுவார்? ஓலையில எழுதுவார். கரும விதிகள், ஆணைகளை நாட்டின் பல இடங்களுக்கு கொண்டு செல்வார். கரும விதிகள் இருப்பார், அவர் என்ன பண்ணுவார்? ஆணைகளை என்ன பண்ணுவார்? பல நாட்டின் இடங்களுக்கு கொண்டு செல்வார். புறவு வரி திணைக்களத்தார் அப்படின்னா நிலவரி கழகம். புறவு வரி திணைக்களத்தார் அப்படின்னா நிலவரி கழகம். வரி பொத்தக கணக்கு அப்படின்னா தணிக்கை அதிகாரி. வரி பொத்தக கணக்கு அப்படின்னா தணிக்கை அதிகாரி. திருமுக கணக்கு அப்படின்னா அரண்மனை காவலர். திருமுக கணக்கு அப்படின்னா அரண்மனை காவலர். வரி பொத்தக கணக்கு அப்படின்னா புக்கில் தானே எழுதி வைப்பாங்க, தணிக்கை பண்ணுறது. திருமுக கணக்கு அப்படின்னா அரண்மனை கணக்காளர். நாடு வகை செய்வோர்னா விளைநிலத்தின் தரத்தை பிரிப்பவர். நாடு வகை செய்வோர் விளைநிலத்தின் வகை வகையாக பிரிப்பார். நாடு காவல் அதிகாரினா நாட்டில் காவல் அதிகாரி என்ன பண்ணுவாங்க? அமைதியை நிலைநாட்டுபவர். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அரசவையில் இடம்பெற்றிருந்தாங்க. இவங்களுடைய கிராம ஆட்சி முறை ஏற்கனவே தெரியும் நமக்கு. குடவோலை முறையில் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அது உத்திரமேரூர் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்குது. குடவோலை முறை முதலாம் பராந்தகன் காலத்தில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டில் இந்த குடவோலை முறையின் மூலம் சபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அப்படிங்கிறத விளக்கமாக கூறப்பட்டுள்ளது. யாருடைய காலத்தில்? முதலாம் பராந்தக சோழனுடைய காலத்தில். அந்த கல்வெட்டில் சொல்லியிருக்காங்க குடவோலை முறை தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க உறுப்பினர்கள் அப்படிங்கிறது. அதில் சபை உறுப்பினராக தகுதிகள் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு கால்வேலி நிலம் சொந்தமாக இருக்கணும், சொந்தமாக ஒரு வீடு இருக்கணும், 35லேருந்து 70 வயதுக்குள் இருக்கணும். உறுப்பினர்னா யார்? அந்த குடவோலை உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, அப்படி உறுப்பினராக தகுதிகள். வேதங்கள் பிராணங்கள் கற்று தேர்ந்தவராக இருக்கணும். ஒரு முறை உறுப்பினராக இருந்தால் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பிறகே உறுப்பினராக முடியும். அதேமாரி படைகள் பார்த்தோன்னா கடல் கடந்த நாடுகளை கைப்பற்றியவர்கள் தான் யார்? சோழர்கள். எனவே அவங்ககிட்ட பார்த்தோன்னா தரைப்படை, யானைப்படை, கப்பற்படை வச்சுருந்தாங்க. முதலாம் ராஜராஜன், முதலாம் ராஜேந்திரன் ஆகியோர் காலத்தில் 3 கை மகாசேனை என்ற சிறப்பு படை இருந்துச்சு. இந்த முதலாம் ராஜராஜன், ராஜேந்திர சோழன் காலத்தில் பார்த்தோன்னா 3 கை மகாசேனை அப்படிங்கிற சிறப்பு படை ஒன்று இருந்தது.
சோழ மன்னர்கள் அந்தணர்களுக்கு பிரம்மதேயம், சதுர்வேதி மங்கலம் போன்ற இறையிலி நிலங்களை கொடுத்து கோவில்களில் பணியமர்த்தினாங்க. இவர்கள் பெற்ற நிலங்கள் இறையிலி நிலங்கள் என்று அழைக்கப்பட்டன. சோழ மன்னர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்தணர்களுக்கு பிரம்மதேயம், சதுர்வேதி மங்கலம் போன்ற நிலங்களை கொடுத்தாங்க. அந்த நிலத்தை தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா இறையிலி நிலங்கள். மக்களுக்கு வேதங்களை விளக்கி உரைப்போருக்கு வேத விருத்தி, பாரத கதை கூறுவோருக்கு பாரத விருத்தி, புராணங்களை உரைப்போருக்கு புராண விருத்தி போன்ற நிலங்கள் தானமாக வழங்கப்பட்டன. அதாவது வேதங்களை விளக்கி உரைப்போருக்கு வேத விருத்தி, அந்த பேர்லேயே வருது. இப்போ பாரத கதை சொன்னால் பாரத விருத்தி, புராணங்கள் சொன்னால் புராண விருத்தி அப்படிங்கிற நிலங்கள் தானமாக வழங்கப்பட்டன. கோவில் பணிகளும் அவற்றின் அறக்கட்டளைகளும் அந்தணர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. இவற்றை ஏற்று நடத்துபவர்களுக்கு மூலபர் உடையோர் என்று பெயர். மூலபர் உடையோர் என்று பெயர். அதாவது அந்தணர்கள் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா கோவில் பணிகள் எல்லாத்தையும் பண்ணாங்க. அவங்கள என்னன்னு சொல்லுவாங்கன்னா மூலபர் உடையோர் அப்படின்னு சொன்னாங்க. இவங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருந்துச்சுன்னா வேளாண்மை செய்வோர் சமுதாயத்தின் முக்கிய நபராக கருதப்பட்டாங்க. இவர்களை சித்திரமேலி பெரிய நாட்டார் என்று குறிப்பிட்டாங்க. வேளாண்மை செய்வோரை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சித்திரமேலி பெரிய நாட்டார், சித்திரமேலி பெரிய நாட்டார் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. வணிகம் செய்வோர் என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா வாணியர் அப்படின்னு சொன்னாங்க. வேளாண்மை செய்வோர் சித்திரமேலி பெரிய நாட்டார், வணிகம் செய்வோர் வாணியர். இவர்கள் காலத்தில் நகரத்தார், மணி கிராமத்தார், வலஞ்செயர், நானாதேசியர், திசையாயிரத்து 500 என்று பல வணிக குழுக்கள் இருந்தது. இலக்கியம் பார்க்குறோம். சோழர்கள் கால இலக்கியம் பார்த்தோன்னா ஔவையார் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, மூதுரை. சேக்கிழார் பெரிய புராணம் அல்லது திருத்தொண்டர் புராணம். இதெல்லாம் சோழர் கால இலக்கியங்கள். கம்பர் கம்பராமாயணம், ஏறெழுபது, சடகோபர் அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, லக்குமி அந்தாதி, சிலை 70. புகழேந்தி புலவருடைய நலவெண்பா, ஒட்டக்கூத்தருடைய மூவருலா மற்றும் பிள்ளை தமிழ், குலோத்துங்க சோழன் பிள்ளை தமிழ் ஒட்டக்கூத்தர் எழுதினது. ஜெயங்கொண்டார் எழுதிய கலிங்கத்து பரணி, கச்சியப்ப சிவாச்சாரியர் எழுதிய கந்த புராணம். இது எல்லாமே பார்த்தோன்னா சோழர் கால இலக்கியங்கள். மூவருலா அப்படிங்கிறது பார்த்தோன்னா உலா அப்படின்னா என்ன சிற்றிலக்கிய வகை. இது ஒட்டக்கூத்தரால் இயற்றப்பட்ட ஒரு நூல் தான் மூவருலா. விக்ரம சோழன், 2ஆம் குலோத்துங்க சோழன், 2ஆம் ராஜராஜ சோழன் ஆகிய 3 சோழ மன்னர்களை புகழ்ந்து பாடியதால் இந்த நூல் மூவருலா. இப்போ கொஸ்டின் கூட கேட்கலாம், மூவருலாவில் எந்தெந்த சோழ மன்னர்கள் புகழ்ந்து பாடப்பட்டாங்க அப்படின்னா இதை எழுதினது யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர், விக்ரம சோழன், 2ஆம் குலோத்துங்க சோழன், 2ஆம் ராஜராஜ சோழன். விக்ரம சோழன், 2ஆம் குலோத்துங்க சோழன், 2ஆம் ராஜராஜ சோழன். இந்த 3 பேர் தான் இந்த மூவருலாவில் புகழ்ந்து பாடப்பட்டிருக்காங்க. அடுத்து கூட சமயம் ஏற்கனவே பார்த்தோம்ல, சைவ சமயம் தான் இவங்க காலத்தில். அது மாதிரி சைவ சமயம் உயர்ந்த நிலையில் இருந்தது, வைணமும் சிறப்பு பெற்றிருந்தது. இந்த பிரகதீஸ்வரர் கோவில் இருக்குல்ல தஞ்சையில், இது யார் கட்டினாங்க அப்படின்னா முதலாம் ராஜராஜ சோழனால் கிபி 1003ஆம் ஆண்டில் தொடங்கி 1010ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. தஞ்சாவூரில் உள்ள தஞ்சை பெருவுடையார் கோவில் அதான் என்ன பிரகதீஸ்வரர் கோவில் சொல்லுவாங்க. இது சோழர் காலத்தில் முக்கியத்துவம் பெற்றது. ராஜராஜ சோழனால் 1003 தொடங்கி 1010ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. சோழர் கால கட்டடக்கலையின் மணிமுகடமாக இந்த கோவில் திகழ்கிறது. எந்த கோவில்? இந்த பிரகதீஸ்வரர் கோவில். 90 அடி அகலம், 90 அடி நீளம், 216 அடி உயரம் விமானம் கொண்டது. 90 அடி அகலம், 90 அடி நீளம், 216 அடி உயரம் கொண்டது இந்த விமானம். இதனை ராஜராஜன் தட்சிணமேரு அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜராஜன் தட்சிணமேரு. இதன் பொருள் தென்னகத்தின் இமயமலை என்றும் ராஜராஜேஸ்வரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதனை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ராஜராஜன் தட்சிணமேருன்னு சொல்லுவாங்க. இல்லைனா தென்னகத்தின் தட்சிணமேரு அப்படின்னா இமயமலை, தென்னகத்தின் இமயமலை என்றும் ராஜராஜேஸ்வரம் என்றும் அழைக்கப்பட்டது. தஞ்சை பெருவுடையார் அப்படின்னா என்னென்னா வடமொழியாக்கம். அதை பிரகதீஸ்வரர் கோவில்னு சொல்லுவாங்க. தஞ்சை பெருவுடையார் கோவில் என்பதன் வடமொழியாக்கம் தான் பிரகதீஸ்வரர் கோவில். இந்த கோவில் தொடக்க காலத்தில் ராஜராஜேஸ்வரம் என்றும் தஞ்சை பெருவுடையார் கோவில் என்றும் இது அழைக்கப்பட்டது. அப்புறம் மராட்டிய மன்னர்கள் காலத்தில் பிரகதீஸ்வரம் என்றும் அழைக்கப்பட்டது. இந்த கோயிலில் ஒரே கல்லாலான நந்தி ஒன்று இருக்குது. தஞ்சை பெரிய கோவில் 1000ஆவது ஆண்டு விழா பார்த்தோன்னா 2010 செப்டம்பர் 25ஆம் ஆண்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 2010 செப்டம்பர் 25 தஞ்சை பெரிய கோவிலின் 1000ஆவது ஆண்டு விழா நடைபெற்றது. அடுத்து கங்கை கொண்ட சோழபுரம். இது பார்த்தோன்னா முதலாம் ராஜேந்திர சோழன் தன்னுடைய கங்கை வெற்றியின் நினைவாக உருவாக்கிய கோவில் தான் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில். இந்த கோவிலினுடைய விமானம் பார்த்தோம் அப்படின்னா 150 அடி உயரம். அது பார்த்தோன்னா பிரகதீஸ்வரர் கோவில் பார்த்தோன்னா 216 அடி உயரம் விமானம், 216 அடி, 90 அடி நீளம், 90 அடி அகலம், உயரம் 216 அடி. இந்த ராஜராஜ சோழன் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய உயரம் பார்த்தோன்னா விமானத்தின் உயரம் 150 அடி உயரம். இந்த கோவில் அடுத்து பார்த்தோன்னா தராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில். இது யாரால் கட்டப்பட்டதுன்னா 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. 2ஆம் ராஜராஜ சோழன் தராசுரம் கோவில், ஐராவதீஸ்வரர் கோவில். இதில் சக்கரங்களை
அமைத்து தேரை இழுத்துச் செல்வது போன்ற கல் தேர் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டடத்தை உற்று நோக்கினால் நாகரம், திராவிடம், வேசரம் ஆகிய 3 கலைப்பாணிகளை இதில் காணலாம். இந்த கோவிலில் விமான சுவர்களில் 63 நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாற்று நிகழ்வுகள் விவரிக்கப்பட்டிருக்கும். எங்கே அப்படின்னா தராசுரம் கோவிலில், ஐராவதீஸ்வரர் கோவிலில். இதை கட்டினது யார்? 2ஆம் ராஜராஜ சோழன். திரிபுவனம் கம்பகரேஸ்வரர் கோவில். கம்பகரேஸ்வரர் கோவில் இது 3ஆம் குலோத்துங்கன் பாண்டியரை வென்று மதுரையில் திரிபுவன வீரதேவன் என்ற பட்டத்தை சூட்டியதன் விளைவாக இந்த கோவிலை கட்டினான். திரிபுவனம் கம்பகரேஸ்வரர் கோவிலை யார் கட்டினாங்க அப்படின்னா 3ஆம் குலோத்துங்க சோழன் பாண்டியரை வென்று மதுரையில் திரிபுவன வீரதேவன் அப்படிங்கிற பட்டத்தை வென்றதுனால இந்த கோவிலை கட்டினாராம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நடராஜர் சிலை சோழர் கால செப்பு திருமேனிகளின் தலை சிறந்ததும் உலக புகழ் பெற்றதும். நடராஜர் சிலை சோழர் காலத்தின் செப்பு திருமேனிகளில் தலை சிறந்தது, உலக புகழ் பெற்றது. அடுத்து ஓவியங்கள் பார்த்தோன்னா சோழர்கள் காலத்தில் தஞ்சை கோவிலின் கருவறை சுவரில் காணப்படும் ஓவியங்கள் மிகச்சிறப்புடையது. சுந்தரர் வரலாறும் சிவபெருமான் புலித்தோல் மீது அமர்ந்துள்ள கைலாய காட்சியும் சுந்தரர் வெள்ளை யானை மீது அமர்ந்து செல்லும் காட்சியும் சிறப்பானது ஓவியக்கலை. அடுத்து இவங்களுடைய நடனக்கலை பார்க்குறோம். நடன மாந்தர்களின் சிற்பங்களும் பெரிய புராணம், கம்பராமாயணம் காட்டும் நடனக்கலையும் சோழர் கால நடனக்கலைக்கு சான்று. சோழர் கால நடன கலைஞர்களுக்கு மாணிக்கம், காவிதி, தலைக்கோலி போன்ற பட்டங்கள் வழங்கப்பட்டன. சோழர் கால நடன கலைஞர்களுக்கு என்ன பட்டம் கொடுத்தாங்க? மாணிக்கம், காவிதி மற்றும் தலைக்கோலி. அடுத்து இசை பார்க்குறோம். சோழர் கால இசைக்கலையில் ஆய்ச்சியர் குரவை குறிப்பிடத்தக்கது. 7 பண்களை மாறி மாறி பாடி இசை எழுப்புவது, நமச்சிவாய என்பதை மாற்றி உச்சரித்து ஓசை நயம் காட்டுவாங்க. ஆய்ச்சியர் குரவை குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. இதை தான் என்ன நமச்சிவாய அப்படிங்கிறத மாற்றி உச்சரித்து ஓசனையும் காட்டுவாங்க. இதை தான் ஆய்ச்சியர் குரவை அப்படின்னு சொல்லுவாங்க. கலிங்கத்து பரணி, சீவக சிந்தாமணி, பெரிய புராணம், திருவிசைப்பா முதலியன சிறந்த இசைப்பாடல்கள். கலிங்கத்து பரணி, சீவக சிந்தாமணி, பெரிய புராணம், திருவிசைப்பா அப்படிங்கிறது மிகச்சிறந்த இசைப்பாடல்கள். தேவார பாடல்களை ஓதவும் திருப்பதிகங்களை விண்ணப்பிக்கவும் இசைக்கலைஞர்களுக்கு திருத்தாண்டகம் என்ற நிலம் அழைக்கப்பட்டது. இந்திய பண்பாட்டிற்கு சோழர்களின் கொடை அப்படின்னு பார்க்குறோம். அவங்க இந்த குடவோலை முறையை கொண்டு வந்தாங்க சோழர்கள். கிராம ஊராட்சி உறுப்பினர்களுக்கு இது ஒரு அடிப்படையானது. அடுத்து பார்த்தோன்னா 1ஆம் ராஜராஜ சோழன் நிலம் அளந்து தரம் பிரித்ததால் உலகளந்த சோழன் என்று புகழப்பட்டார். ராஜராஜ சோழனை என்னன்னு சொன்னாங்க? உலகளந்த சோழன் அப்படின்னு புகழ்பட்டார். அடுத்து நாதமுனிகள் தொகுத்தளித்த 4000 திவ்ய பிரபந்தம் சோழர்கள் காலத்தில் வழங்கப்பட்ட சிறந்த இலக்கிய கொடை. அடுத்து குலோத்துங்க சோழன் பேரேரி, ராஜேந்திர சோழன் பேரேரி போன்றவை சோழர் கால ஏரிகள். ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்கும் முறையும் அவர்களின் தகுதியும் கடமையும் பற்றி சோழர் கால கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்கும் முறை, அவர்களின் தகுதி கடமையெல்லாம் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. சோழர் காலத்தில் வேத கல்வி மற்றும் மருத்துவ கல்வி போன்றவை இந்திய பண்பாட்டிற்கு அளித்த நன்கொடை. அடுத்து 11th பிற்கால சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள் அப்படின்னு ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து கொஞ்சம் பார்த்துடலாம். விஜயாலய சோழன் பார்த்தோன்னா முத்தரையர்களிடமிருந்து காவிரியாற்றின் கழிமுக பகுதிகளை வென்றார். விஜயாலய சோழன் யார்கிட்ட இருந்து வென்றார்? பொது ஆண்டு 850 to 871 அவருடைய ஆட்சி காலம். முத்தரையர்களிடம் தான் காவிரி ஆற்றின் கழிமுக பகுதிகளை வென்றார். அவர் தஞ்சாவூர் நகரை கட்டமைத்து 850 சோழ அரசை நிறுவினார். இந்த விஜயாலய சோழன் என்ன பண்ணார்? தஞ்சாவூர் நகரை கட்டமைத்து 850 சோழ பேரரசை நிறுவினார். இச்சோழர்களை தான் பிற்கால சோழர்கள் என்றும் பேரரசு சோழர்கள் என்றும் குறிப்பிடுகிறார்கள். இந்த சோழர்கள் தான் யாருன்னா பிற்கால சோழர்கள் அல்லது பேரரசு சோழர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. விஜயாலயனுக்கு பின்வந்தோரில் 1ஆம் பராந்தகன், அடுத்து 3ஆம் குலோத்துங்கன் வரையிலான அரசர்கள் சோழர்களுக்கு பெருமை புகழும் சேர்த்தார்கள். அடுத்து பார்த்தோன்னா பராந்தக சோழன் நாட்டின் எல்லையை விரிவுபடுத்தினார். அதுக்கப்புறம் யார் வந்தாங்க அப்படின்னா 1ஆம் ராஜராஜ சோழன் வராரு. அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழன் வரார். அவங்கெல்லாம் தங்கள் முன்னோடிகள் மூலம் ஏற்பட்டிருந்த வளர்ச்சியினை ஒருங்கிணைத்து சோழர்களின் மேலாதிக்கத்தை நிறுவினாங்க. நம்முடைய ஆட்சி மண்டலங்கள் பார்க்குறோம். தமிழ்நாட்டில் சோழ ஆட்சி மரபு பார்த்தோன்னா சோநாடு அல்லது சோழ நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சோழ மண்டலம் அப்படின்னு சொல்கிறது காவிரி ஆற்றின் கழிமுக பகுதி சோழ அரசின் மையமாக இருந்தது. சோழ மண்டலம் என்ற சொல் ஐரோப்பியர் நாவில் கோரமண்டல் என்று திரிபடைந்தது. ஐரோப்பியர் நாவில் சோநாடுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா சோழ நாடுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா சோழ மண்டலம். சோழ மண்டலம் அப்படிங்கிறது காவிரி ஆற்றினுடைய கழிமுக பகுதி. இந்த சோழ மண்டலம் ஐரோப்பியர்கள் என்ன சொன்னாங்கன்னா கோரமண்டல் அப்படின்னு சொன்னாங்க. சோழர் இலங்கையின் வடகிழக்கு பகுதிகளை கட்டுப்படுத்தியும் அந்த பகுதிகளை மும்முடி சோழ மண்டலம் என்றும் அழைத்தார்கள். அந்த இலங்கையினுடைய பகுதி தான் மும்முடி சோழ மண்டலம் அப்படின்னு அழைச்சாங்க சோழர்கள். சோழ அரசர்களில் மிகவும் போற்றப்படுபவர் 1ஆம் ராஜராஜ சோழன் தான். அவருடைய கடல் கடந்த படையெடுப்புகள் மேற்கு கடற்கரை, இலங்கை ஆகிய பகுதியில் வெற்றியினை பெற்று தந்தன. அவர் இந்திய பெருங்கடலில் மாலத்தீவுகளை கைப்பற்றியும் இதில் சேரும். இலங்கையை வென்றதன் மூலம் அதன்
வடகிழக்கு பகுதிகள் சோழ அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தன. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சோழ அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வந்தன. புதிதாக இணைக்கப்பட்ட பகுதிகளை நிர்வகிப்பதற்கு ஒரு தளபதியினை ராஜராஜன் நியமித்ததுடன் அங்கு ஒரு கோவில் கட்டவும் ஆணை பிறப்பித்தார். அந்த கோவில் சிவாலயம் என்று அழைக்கப்பட்டது. இவரால் மகாதிட்டா என்ற இடத்தில் கட்டப்பட்ட கோவில் ராஜராஜேஸ்வரம் என்றும் அழைக்கப்பட்டது. இவர் என்ன பண்ணுறாரு, மேற்கு கடற்கரை படையெடுப்புகள்லாம் வந்து நடத்துகிறாரு. இந்திய பெருங்கடலில் மாலத்தீவுகள் கைப்பற்றுறாரு. அதே மாதிரி இலங்கையை வென்றதன் மூலம் என்ன பண்ணுறாரு, அந்த வடகிழக்கு பகுதிகள் எல்லாம் சோழ அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வருது. இவ்வாறு இணைக்கப்பட்ட பகுதிகளை என்ன பண்ணுறாரு, ஒரு தளபதியை வந்து நியமிக்கிறார், தமிழ் தளபதியை வந்து நியமிக்கிறாரு. அங்கே வந்து ஒரு கோவில் கட்டிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கோவில் தான் சிவாலயம் அப்படின்னு அழைக்கப்படுது. இவரால் மகாதிட்டா அப்படிங்கிற இடத்துல கட்டப்பட்ட கோவில் தான் ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ராஜராஜன் தன் மகன் முதலாம் ராஜேந்திரன் வாரிசாக அறிவிக்கிறார். முதலாம் ராஜேந்திரன் தன் தந்தையின் படையெடுப்புகளால் பங்கேற்று மேலை சாளுக்கியரை தாக்கி சோழ அரசின் எல்லையினை என்ன பண்ணுறாரு, துங்கபத்ரா ஆறு வரை விரிவுபடுத்துகிறார். ராஜேந்திர சோழன் என்ன பண்ணுறாரு, மேலை சாளுக்கியர்களை தாக்கி தன்னுடைய பகுதியை வந்து துங்கபத்ரா வரை விரிவுபடுத்துகிறாரு. முதலாம் ராஜேந்திரன் இலங்கையினை வென்று பாண்டியரின் மணிமுடியினையும் பிற அரச உடைமைகளையும் கைப்பற்றார். இலங்கையினை வந்து வெற்றி பெற்று என்ன பண்ணுறாரு, பாண்டியர்களின் மணிமுடியினையும் பிற உடைமைகளையும் கைப்பற்றாரு. முதலாம் ராஜேந்திர சோழன் பார்த்தினா அரசராக பொறுப்பேற்ற பின் 1023 வட இந்தியாவின் மீது ஒரு மிக தீவிரமான படையெடுப்பு வந்து நிகழ்த்துறாரு. எப்போ, 1023. முதலாம் ராஜேந்திரனுக்கு வட இந்தியாவில் கிடைத்த வெற்றியின் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் வந்து நிறுவப்படுது. அந்த வட இந்திய படையெடுப்பு எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா 1023, ஆண்டு வந்து 1023. தமிழர்களின் கடல்வழி சாதனைகள் சோழர் காலத்தில் உச்சத்தை எட்டியது. ராஜேந்திரனின் கடற்படை ஸ்ரீவிஜயா தெற்கு சுமத்ரா மீது தாக்குதல் தொடுத்தது. இதேபோன்று குறுநில மன்னரின் ஆட்சியின் கீழ் இருந்த கெடா அப்படிங்கிற இடம், கெடாரம், அது ராஜேந்திரனால் தோற்கடிக்கப்பட்டது. எனவே ராஜேந்திரனுக்கு இன்னொரு பேர் என்ன, கடாரம் கொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. கடாரம் அப்படிங்கிற இடமும் வந்து ராஜேந்திரனால் தோற்கடிக்கப்பட்டது. ஒரு குறுநில மன்னரின் ஆட்சியின் கீழ் இருந்துச்சு. இதனால ராஜேந்திர சோழன் என்னன்னு சொல்லணும்னா கடாரம் கொண்டான். மேலை சாளுக்கிய அரசின் மீது 1003 முதலாம் ராஜராஜன் தொடுத்த போர் எப்போ அப்படின்னா, மேலை சாளுக்கிய அரசின் மீது ராஜராஜ சோழன் தொடுத்த போர் வந்து 1003. அதே மாதிரி முதலாம் ராஜேந்திர சோழன் வந்து 1009. இது வந்து அவர்களுக்கு வெற்றியை தந்த போர்கள். சாளுக்கியர்களின் தலைநகரான கல்யாணியினை தகர்ப்பதற்கு ராஜேந்திரன் யாரை அனுப்புகிறாருன்னா அவருடைய பையனை அனுப்புகிறாரு. சாளுக்கியர்களின் தலைநகரான கல்யாணியினை தாக்குவதற்காக ராஜேந்திர சோழன் என்ன பண்ணுறாரு, அவருடைய பையனை வந்து அனுப்பிவிடுறாரு. அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட துவாரபாலகர் வாயிற்காப்போன் சிலைகளை கும்பகோணத்தில் உள்ள தராசுரம் கோவிலில் நம்ம இப்பவும் பார்க்கலாம். எங்கே, கும்பகோணத்தில் உள்ள தராசுரம் கோயிலில். ராஜேந்திரன் வந்து முடி கொண்ட சோழன், அதே மாதிரி கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், பண்டித சோழன் போன்ற சிறப்பு பட்டங்களை சூட்டி கொண்டார். எந்த சோழன், ராஜேந்திர சோழன். என்னென்ன பட்டங்கள், முடி கொண்ட சோழன், கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், பண்டித சோழன். இந்த சோழ அரசர்கள் பார்த்தோன்னா பிற்காலத்தில் சக்கரவர்த்தி, பேரரசர், திரிபுவன சக்கரவர்த்தி, 3 உலகங்களுக்கான பேரரசர் போன்ற பட்டங்களை வந்து சூடிக்கொண்டாங்க. அரசராக பட்டம் சூட்டும் விழாவில் அவரது பெயருக்கு பின் தேவன் அப்படிங்கிற சொல்லை பின்னோட்டாக சேர்க்கும் நடைமுறையை வச்சுருந்தாங்க. அரசர்கள் தங்களை கடவுளின் நண்பன், தம்பிரான் தோழர் என்று உரிமை கோரி தங்கள் அதிகாரத்தை நிலைநிறுத்தினாங்க. சோழ அரசர்கள் தங்கள் ஆன்மீக வழிகாட்டி அல்லது ராஜகுருக்களாக யாரை வந்து நியமிச்சிருந்தாங்க அப்படின்னா பிராமணர்களை வந்து நியமிச்சிருந்தாங்க. முதலாம் ராஜராஜனும் முதலாம் ராஜேந்திர சோழனும் ராஜகுருக்கள் மற்றும் சர்வ சிவன்கள் ஆகியோர்களை தங்கள் கல்வெட்டுகளில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. பிராமணர்களுக்கு பிரம்மதேயம், சதுர்வேதி மங்கலம் போன்ற நிலங்கள் வந்து இறைலியாக வந்து அவங்க வந்து கொடுத்தாங்க கொடையாக. அதே மாதிரி முதலாம் ராஜராஜ சோழன் வந்து அவர்களுக்கு இருக்க பகுதிகளை வந்து மண்டலங்களாக ஒருங்கிணைச்சு என்ன பண்ணாரு, ஒவ்வொரு மண்டலத்திலும் ஆளுநர்களை வந்து நியமித்தார். பாண்டிய நாட்டில் சோழ பாண்டியர்கள், இலங்கையில் வந்து சோழ இலங்கேஸ்வரர், அதுதான் பின்னாடி என்னென்னு அழைக்கப்பட்டது அப்படின்னா மும்முடி சோழ மண்டலம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இலங்கையில் தெற்கு கர்நாடகத்தின் கங்கைவாடி பகுதியில் சோழ கங்கர்கள், கங்கைவாடி பகுதியில் வந்து சோழ கங்கர்கள், இவங்கெல்லாம் ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டாங்க. இவங்களோட படைகள் பார்த்தோன்னா நிரந்தர படை வந்து இருந்தது சோழர்கள்ட்ட. 3 படைப்பிரிவுகள் இருந்தது. காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, அப்புறம் வில் வீரர்கள், அவங்களாம் வில்லாளிகள்னு சொல்லுவாங்க. வாள் வீரர்கள் வாளிலர், ஈட்டி வீரர்களை கொண்டுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈட்டி வீரர்கள் கொண்டுவார், இவங்கெல்லாம் அந்த படையில் வந்து இருந்தாங்க. படை பணிகளில்
இரு படிநிலைகள் குறிப்பிடப்படுகின்றன. இது பெருந்தனம் மற்றும் சிறுந்தனம் அப்படின்னு சொன்னாங்க. 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு சீன புவியியலாளர் என்ன சொல்றாருன்னா, சோழர்களிடம் 60,000 போர் யானைகள் இருந்தன. அவற்றின் பின் ஒரு முதுகில் வீடு போன்ற ஒரு அமைப்பு இருந்தாங்க, அங்கே போர் வீரர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சீன புவியியலாளர் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சீன புவியியலாளர் வந்து சொல்லியிருந்தாரு. சோழர்கள்ட்ட 60,000 போர் யானைகள் இருந்ததா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சோழர்களிடம் எண்ணற்ற கப்பல்கள் இருந்தன அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து சொல்கிறாங்க. படை வீரர்களுக்கு படைப்பற்று அப்படிங்கிற ஒரு உரிமை வந்து வழங்கப்பட்டிருந்தது. தலைநகரில் படை முகாம் இடப்பட்டிருந்த இடம் படை வீடு அப்படின்னு சொன்னாங்க. புதிதாக சேர்க்கப்படும் பகுதிகளில் அமைக்கப்பட்ட புறக்காவல் படைகள் நிலைப்படைகள் அப்படின்னு அழைக்கப்பட்டன. நிலைப்படைகள் அப்படின்னா என்னென்னா, புதிதாக சேர்க்கப்படும் பகுதிகளில் அமைக்கப்பட்ட புறக்காவல் படைகள் வந்து நிலைப்படைகள். ஒரு படைப்பிரிவின் தலைவர் வந்து நாயகம் என்றும் பின்னாளில் படை முதலி என்றும் அழைக்கப்பட்டார். படை தளபதி சேனாபதி தண்டநாயகம் அப்படின்னு சொன்னாங்க. புதிதாக சேர்க்கப்படும் பகுதியில் அமைக்கப்பட்ட புறக்காவல் படைகள் வந்து நிலைப்படைகள். படைப்பிரிவின் தலைவர் வந்து நாயகம், பின்னாளில் வந்து அவர் வந்து என்னன்னு சொன்னாங்கன்னா படை முதலின்னு சொன்னாங்க. படை தளபதி சேனாதிபதி தண்டநாயகம் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. சபையார், ஊர் என்பது நில உடைமை சார்ந்தோரின் குடியிருப்பு சொன்னாங்க. இது வேளாண் வகை கிராமம் என்றும் அழைக்கப்பட்டது. பிரம்மதேயம்னா பிராமணர்களின் குடியிருப்பு வந்து பிரம்மதேயம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஊர் அப்படின்னா நில உடைமை சார்ந்தோரின் குடியிருப்பு வந்து ஊருன்னு சொன்னாங்க. நகரத்தின் பிரதிநிதியாக இருந்தவர்கள் நகரத்தார் அப்படின்னு சொன்னாங்க. இவர்களுக்கு நிதியுதவி கோவில்களுக்கு தேவைப்பட்டது. கோவில்களில் நிர்வாகத்துடன் நகரத்தார் சீரான தொடர்பில் இருந்தாங்க. முதலாம் ராஜராஜனின் ஆட்சியில் மாமல்லபுரம் மாநகரம் அப்படிங்கிற ஒரு குழுவால் வந்து நிர்வகிக்கப்பட்டது. அப்போ மாநகரம் என்ற குழு யாரால் நிர்வகிக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா, எந்த ஆட்சியில் அப்படின்னா முதலாம் ராஜராஜ சோழனின் ஆட்சியில் மாமல்லபுரம் வந்து மாநகரம் அப்படிங்கிற குழுவால் நிர்வகிக்கப்பட்டது. உள்நாட்டிலும் கடல் கடந்தும் வணிகத்தை ஊக்குவிப்பதற்காக குலோத்துங்கன் சுங்க வரிகளை நீக்கினார். எனவே சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு முதலாம் குலோத்துங்க சோழனை வந்து சொல்கிறோம். பிரம்மதேயங்கள் நீங்களாக பல ஊர்களின் தொகுப்பு வந்து நாடு அப்படின்னு அழைக்கப்பட்டது. வேளாண் வகை கிராமங்களில் நிலம் வைத்திருப்பவர்களின் மன்றம் நாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. நிலம் வச்சிருப்பாங்கல்ல கிராமங்களில், அவங்கள யாருன்னு சொன்னாங்கன்னா நாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. நாட்டார்களுக்கு மரியாதை செலுத்தும் நோக்கில் ஆசுடையான் நில உரிமையாளர். ஆசுடையான் அப்படின்னா யாருன்னா நில உரிமையாளர். அரையன் அப்படின்னா வழி நடத்துவோர். அரையன் அப்படின்னா வழி நடத்துவோர். கிழவன் அப்படின்னா தலைவர் போன்ற பட்டங்கள்லாம் கொடுத்தாங்க. நாட்டார்களுக்கு மரியாதை கொடுக்குமாறு. நாட்டு கணக்கு நாட்டு வையவன் என்னும் பணியாளர்கள் நாட்டாரின் நிர்வாக பணிகளை ஆவணப்படுத்தினர். நாட்டு கணக்கு நாட்டு வையன் அப்படிங்கிறவங்க வந்து நாட்டாரின் நிர்வாக பணிகளை வந்து ஆவணப்படுத்தினாங்க. வேளாண்மையில் கிடைத்த கூடுதல் வருவாய் நிலவரியாக சோழ அரசுக்கு வலுவூட்டியது. நில வருவாய் நிர்வாகத்துக்கென தனியாக ஒரு துறை இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா புறவு வரி திணைக்களம் அப்படின்னு பேரில் இருந்துச்சு. அதன் தலைவர் புறவு வரி திணைக்கள நாயகம் என்று அழைக்கப்பட்டார். வேளாண்மையில் கிடைத்த கூடுதல் வருவாய் வந்து நிலவரியாக சோழ அரசுக்கு கிடச்சிது. அந்த நில வருவாய் நிர்வாகத்துக்காக ஒரு துறை இருந்துச்சு. அது வந்து புறவு வரி திணைக்களம். அதுக்கான தலைவர் வந்து புறவு வரி திணைக்கள நாயகம். முதலாம் ராஜராஜன், முதலாம் குலோத்துங்கன், மூன்றாம் குலோத்துங்கன் ஆகிய சோழ அரசர்கள் நிலங்களை வகைப்படுத்தி அளவீடு செய்து அவற்றுக்கு ஏற்றவாறு வரிகளை விதித்தனர். முதலாம் ராஜராஜன் எப்போ அப்படின்னா 1001. அடுத்து முதலாம் குலோத்துங்கன் பார்த்தோன்னா 1086. மூன்றாம் குலோத்துங்கன் பார்த்தோன்னா 1226. இந்த ஆண்டுகளில் அவங்க வந்து வரிகளை போட்டாங்க. எப்போ முதலாம் ராஜராஜன் அப்படின்னு கேட்டால் 1001. முதலாம் குலோத்துங்கன் 1086. மூன்றாம் குலோத்துங்கன் 1286. நில அளவீடு வந்து குழி மா வேலி பட்டி பாடகம் போன்ற வழக்கில் இருந்தன. பெரும்பாலும் வரிகள் பொருட்களாக தான் வசூலிக்கப்பட்டன. இறை காணிக்கடன், இறை கட்டின காணிக்கடன், கடமை போன்ற பல வரிகள் விதிக்கப்பட்டன. இந்த வரிகள் பெயர் பார்த்தோன்னா இறை காணிக்கடன், இறை கட்டின காணிக்கடன், கடமை. இவற்றில் முக்கியமான வரி பார்த்தோன்னா குடிமை வரின்னு சொல்லுவாங்க. குடிமை வரி வந்து முக்கியமாக வரி வச்சாங்க. நிலத்தை குத்தகைக்கு பெற்று வேளாண்மை செய்தவர்கள் அரசுக்கும் நில உடைமையாளர்களுக்கும் செலுத்திய வரி தான் குடிமை வரி. குடிமை வரி அப்படின்னா என்னென்னா, நிலத்தை குத்தகைக்கு வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்க வேளாண்மை செய்வாங்க. அவங்க வந்து அரசுக்கும் நில உடைமையாளருக்கும் வரி கட்டுவாங்க. அதுதான் குடிமை வரி. இந்த நில உடைமையாளர்கள் உடையான், அரையன், கிழவர் போன்ற மரியாதைக்குரிய பட்டங்களை வந்து பெற்றிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா அரசர்களும் உள்ளூர் தலைவர்களும் ஒரு வரி ஒப்படி அப்படிங்கிற ஒரு வரியினை வசூலித்தார்கள். கோவில்களுக்கும் பிராமணர்களுக்கும் வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு. யாருக்கு மட்டும்? உள்ளூர் தலைவர்கள்லாம் ஒப்படி அப்படிங்கிற ஒரு வரியை வசூலித்தாங்க. கோவில்களுக்கும் பிராமணர்களுக்கும் வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு. விளைபொருளாக செலுத்தப்பட்ட வரி இறை கட்டின நெல். விளைபொருளாக வாங்குவாங்கள்ல, அந்த வரி பேர் என்ன அப்படின்னா இறை கட்டின நெல். வரியாக வசூலிக்கப்பட்ட நெல் வந்து களம் என்று அலகின் அடிப்படையில் வசூலிக்கப்பட்டது. ஒரு களம் அப்படின்னா என்னென்னா 28 கிலோ.
அந்த வரியாக வந்து நெல் வந்து வாங்குவாங்க. அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க, களம்னு சொல்லுவாங்க. ஒரு களம் அப்படின்னா 28 கிலோ. முதலாம் ராஜராஜன் வரி வசூலை முறைப்படுத்தினார். யார் வந்து வரி வசூலை முறைப்படுத்தினாங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழன். ஒரு வேலி அப்படின்னா 66.5 ஏக்கர். ஒரு வேலி அப்படின்னா 6.5 ஏக்கர் நிலத்துக்கு 100 களம் வசூலிக்கப்பட்டது வரியாக. கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழன் மேற்கொண்ட பாசன பணி குறிப்பிடத்தக்கது. அங்கே வந்து 16 மைல் நீளமுள்ள ஒரு உறுதியான கட்டுமானத்தை வந்து அவர் எழுப்பினார். அதை ராஜேந்திர சோழன் ஜலமய ஜெயஸ்தம்பம் என்று குறிப்பிடுகின்றார். அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழன் வந்து ஒரு என்ன பண்ணுறாரு, ஒரு கட்டுமானத்தை எழுப்புறார் 16 மைல் நீளத்தில். அதை என்னன்னு சொன்னாங்கன்னா ராஜேந்திர சோழன் ஜலமய ஜெயஸ்தம்பம் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு நீரில் கிடைத்த வெற்றியின் நினைவாக எழுப்பிய தூண் என்று பொருள். அந்த ராஜேந்திர சோழன் ஜலமய ஜெயஸ்தம்பம் அப்படின்னா என்னென்னா நீரில் கிடைத்த வெற்றி நினைவாக எழுப்பிய தூண். 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இடத்திற்கு வந்த அரேபிய வரலாற்று ஆசிரியரான அல்பெருனி இந்த கட்டுமான அமைப்பை கண்டு வியந்தார். இந்த ஜலமய ஜெயஸ்தம்பத்தை கண்டு வியந்தவர் யார் அப்படின்னா அரேபிய வரலாற்று ஆசிரியரான அல்பெருனி. அல்பெருனி என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் மக்கள் அதனை கண்டு வியப்படைவார்கள், ஆனால் அதனை அவர்களால் விவரிக்க இயலாது போன்ற ஒன்றே இவர்களால் கட்டவும் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அல்பெருனி. சில சமயங்களில் அரையன் போன்ற உள்ளூர் தலைவர்கள் புயலில் சேதமடைந்த குளங்களை பழுது பார்த்து புதுப்பிச்சாங்க. உள்ளூர் தலைவர்கள் யார் அப்படின்னா அரையன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராம மக்களும் கோவில்களும் குளத்து நீரை பகிர்ந்து கொண்ட நிகழ்வுகளும் இதில் சொல்லியிருக்காங்க. குளத்துக்கு பொறுப்பான குழுவை என்னன்னு சொல்லுவாங்கன்னா குளத்தார் அப்படின்னு சொன்னாங்க. ஊதியமில்லா உழைப்பு அப்படின்ட்டு இருந்தாங்க. அவங்க என்ன வெட்டி அமைஞ்சின்னு சொல்லுவாங்க. ஆகிய வடிவங்களில் ஊதியமில்லா உழைப்பு செயல்படுத்தப்பட்டது. வெட்டி அமைஞ்சி. பிரம்மதேய குடியிருப்புகளில் உயர் தகுதி நிலையில் இருந்த நில உடைமையாளர்கள் யாருன்னா பிரம்மதேய கிழவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலில் ஒரு சுவர் ஓவியம் இருக்குது. அதில் முதலாம் ராஜராஜ சோழனும் அவருடைய மனைவியும் சிவனை வணங்குவதாக சித்தரிக்கப்பட்டுள்ளன. சிவபாத சேகரன் என்பது அவருக்குரிய பட்டங்களுள் ஒன்று. சிவனின் பாதங்களை இறுக பற்றியவன் அப்படிங்கிறது இதனுடைய பொருள். அதாவது அந்த தஞ்சை கோவில் இருக்குல்ல, பெரிய கோவில், அதில் முதலாம் ராஜராஜ சோழனும் அவருடைய மனைவியும் வந்து சிவனை வணங்குவதாக ஒரு ஓவியம் இருக்குது. அது வந்து அதனால் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிவபாத சேகரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா சிவனின் பாதங்களை இறுக பற்றியவன். சிவ ஞான போதம் மெய்கண்டாரால் இயற்றப்பட்டது. பிற்காலத்தில் பல சைவ மடங்கள் தோன்றி இத்தத்துவத்தை வளர்த்தன. சிவ ஞான போதத்தை எழுதியவர் யாருன்னா மெய்கண்டார். சிற்பங்கள் ஓவியங்களில் திரிபுராந்தகன் அசுரர்களின் 3 மாய நகரங்களை அழித்தவராக புராணங்களில் கூறப்படுபவர். திரிபுராந்தகன் அப்படின்னா என்னென்னா அசுரர்களின் 3 மாய நகரங்களை அழித்தவராக புராணங்களில் குறிப்பிடப்படுவது தான் திரிபுராந்தகன். அதெல்லாம் சிற்பங்களில் இடம்பெற்றிருக்குது. நடராஜன் அல்லது ஆடல் வல்லான், நடனங்களின் அரசர் ஆகிய வடிவங்களிலும் சிவன் வந்து சித்தரிக்கப்பட்டார். நடராஜன். பாடல்களை பாடுவோர் என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா விண்ணப்பம் செய்வோர் அப்படின்னு சொன்னாங்க. பாடல்களை பாடுவோர் வந்து விண்ணப்பம் செய்வோர். அரசர்கள் புதைக்கப்படும் இடங்கள் வந்து கோவில்கள் இருந்தன. அதை என்னன்னு சொன்னாங்கன்னா பள்ளிப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. அரசர்கள் புதைக்கப்படும் இடங்கள் கோவில்கள் இருக்கும். அதை வந்து பள்ளிப்படை அப்படின்னு சொன்னாங்க. சமூகம், அரசியல், பொருளாதாரம், பண்பாடு நடவடிக்கைகளுக்காக கோவில்கள் விளங்கின. கோயிரமர், கோவில் கணக்கு, அதே மாதிரி தேவகன்னி, ஸ்ரீ வைஷ்ணவர், கண்டேசர் போன்ற முதல்நிலை கோவில் அதிகாரிகள் வந்து அங்கே இருந்தாங்க. யாரெல்லாம் அப்படின்னா கோவில் கணக்கு, கோயிரமர், கோவில் கணக்குனா கோவில் கணக்காளர். தேவகன்னி அப்படின்னா கடவுளின் பிரதிநிதி. ஸ்ரீ வைஷ்ணவர், கண்டேசர் அப்படின்னா கோவில் மேலாளர். ஸ்ரீ வைஷ்ணவர், கண்டேசர் 2 பேரும் கோவில் மேலாளர். முதலாம் ராஜராஜ சோழனின் வாழ்க்கையினை சித்தரிக்கும் ராஜராஜ நாடகம் அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்து தஞ்சாவூர் கோவிலில் வந்து நடைபெறும். ராஜராஜ நாடகம். கங்கை கொண்ட சோழபுரம் பார்த்தோன்னா முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகவும் சோழ அரசர்கள் முடிசூட்டும் இடமாகவும் இருந்துச்சு. கங்கை கொண்ட சோழபுரம் வந்து சோழ அரசர்கள் முடிசூட்டும் இடம் வந்து அந்த கங்கை கொண்ட சோழபுரம் தான். அதே மாதிரி தஞ்சாவூர் பெரிய கோவில் நிருத்தியம், கர்ணம் போன்ற நடன நிலைகள் சிற்ப வடிவில் காட்டப்பட்டிருக்கின்றன. நிருத்தியம், கர்ணம் போன்ற நடன நிலைகள் எங்கே வந்து சிற்ப வடிவில் காட்டப்பட்டிருக்கு அப்படின்னா தஞ்சாவூர் கோவிலில். தராசுரம் கோவில் ஏற்கனவே பார்த்தோம்னா 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. இந்த கோவிலின் கருவறை சுவரில் பெரிய புராண நிகழ்வுகள் வந்து குறுஞ்சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ளன. சுந்தரரின் கதையினை சித்தரிக்கும் சுவர் ஓவியமும் இங்கே இருக்குது. எங்கே அப்படின்னா தராசுரம் ஐராதேஸ்வரர் கோவிலில் 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது.
எண்ணெய் ஆட்டுபவர்கள் சங்கரபாடியார் என்று அழைக்கப்பட்டார்கள். எண்ணெய் ஆட்டுபவர்கள் இருந்தாங்க, அப்போ அவங்கள சங்கரபாடியார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி 5 வண்ணத்தார், மணி கிராமத்தார் அப்படிங்கிற 2 வணிக குழுக்கள் இருந்தாங்க. 5 வண்ணத்தார் அப்படிங்கிறவங்க கடல் கடந்து செல்லக்கூடியவங்க, மணி கிராமத்தில் வந்து உள்ளூர் வணிகர்கள். அப்புறம் தான் இவங்க என்னன்னு சொல்லிடுறாங்க, காலப்போக்கில் 500வர், திசையரத்து 500வர், வளஞ்சியர் அப்படிங்கிற பெயர்களில் இருந்தாங்க. இவங்களுடைய தலைநகரம் பார்த்தோன்னா கர்நாடகத்தில் உள்ள ஐஹோல். இது ஏற்கனவே அந்த எத்திக்ஸ் புக்லேயே கூட வந்தது. முதலாம் ராஜேந்திர சோழனின் வட இந்திய வெற்றி நினைவாக தான் தஞ்சாவூர் பெரிய கோவில் போன்றே கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு கோவில் வந்து ராஜேந்திர சோழன் வந்து கட்டுறாரு. ராஜேந்திரன் சோழ கங்கம் என்ற புதிய பாசன ஏரியையும் தலைநகர் அருகே வந்து உருவாக்குறாரு. பாசன நடவடிக்கைகளில் வணிகர்களும் ஆர்வம் காட்டினர். வளஞ்சியர் குழு வெட்டிய 500 பேரேரி போன்ற பாசன ஏரி வந்து எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டையில் இருக்குது. வளஞ்சியர் குழு வெட்டிய 500 பேரேரி எங்கே இருக்குது அப்படின்னா புதுக்கோட்டையில் இருக்குது. இவ்வளோ தான் நமக்கு புக்கில் வந்து சோழர்கள் பற்றி கொடுத்துருக்குறது. 7th புக்கில் கொடுத்துருக்காங்க, அதேமாதிரி 11th புக்கு, அதேமாதிரி எத்திக்ஸ் புக்லேயும் கொடுத்துருக்காங்க.